துன்மார்க்கனுடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும். நமக்கு சொல்லாமலே தெரியும் பாவிகள் யார், பரியாசக்காரர் யார், துன்மார்க்கன் யார். இவர்களோடு எந்த உறவும் இல்லாமல், எந்த ஒரு அந்யோன்யம் இல்லாமல் வாழ வேண்டும், இருக்க வேண்டும், உடுக்க வேண்டும் என்பதை இந்த வசனத்தின் மூலமாக நாம் காணலாம். 2வது வசனம், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆண்டோடைய வசனத்தில் ஆண்டோடைய வார்த்தையை தியானிக்கிற இடத்துல முதன்மையான இடத்தை கொடுத்தால் அவன் பாக்கியவான், அவன் பாக்கியவான். துன்மார்க்கனுடைய வழியில், துன்மார்க்கனுடைய போதனையில், துன்மார்க்கனோடு உட்கார்ந்து நம்முடைய நேரங்களை செலவழிப்போமானால் அவன் அபாக்கியவான். ஆண்டுடைய வசனத்தில் பிரியமாயிருந்து நமக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஆண்டவருக்கு முதன்மையான இடத்தை கொடுக்கிறதுக்கு அடையாளமாக அவருடைய வசனத்தில் தியானமாக இருக்கிறவன் பாக்கியவான். ஆமென். இது நமக்கு தெரிஞ்ச உண்மைதான், தெரிஞ்சது தான். அடுத்த வசனத்தை பார்ப்போம். அவன் நீர்க்கால்களில் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராயிருக்கிற மரத்தை போல் இருப்பான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். ஆமென், ஆமென். இது உலகத்துக்குரிய முறையில் நம்ம பார்த்தோம்னா ஆண்டோடைய வசனத்தில் தியானமாக இருக்கிற மனுஷனுக்கு ஆசீர்வாதம் ஒருபோதும் குறைப்படாது என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். ஆனால் இந்த வசனத்தின் ஆவிக்குரிய அர்த்தத்தை நாம் சிந்திப்போமானால், கொஞ்சம் உள்ள போமானால், ஆண்டவராகிய தேவன் நீயும் நானும் பரலோகத்துக்கு போகும்போது, தேவனுடைய ராஜ்யத்துக்கு போகும்போது நம்மிடம் எத்தனை கார் வைத்திருந்தாய், எத்தனை பைக்கு வைத்திருந்த, எத்தனை வீடு கட்டின, எத்தனை ஆலயம் கட்டின, எத்தனை பேருக்கு சுகம் கொடுத்த, எத்தனை பேருக்கு ஊழியம் செய்த, எத்தனை பேருக்கு பிசாச விரட்டின, எவ்வளவு உயர்ந்த பதவியில் இருக்கிறன்னு கேட்கவே மாட்டார். அவர் கேட்கிற ஒன்று, நீ கொண்டு வந்த கனியை எனக்கு தான்னு கேட்பார். ஆமென். இல்லை வேற என்ன கேட்பாரா? பைபிளில் இல்லை, நான் உனக்கு 50 கோடி ரூபா தந்தேன் எங்கன்னு கேட்பாரா? கேட்க மாட்டார். அது இந்த உலகத்தில் நீயும் நானும் இயேசுக பிள்ளைகளாய், நமக்கு நேரத்தை சொன்னது போல வெள்ளியும் பொன்னும் நம்ம வீட்டில் இருக்கணும், அதை நம்ம அணிவதற்கு அல்ல. அப்போ பொன்னும் வெள்ளியும் இல்லாதவனுடைய வீடு தரித்திரவாசி என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆமென். ஆண்டவருடைய மகிமை பெற்றவர்கள், தேவனுடைய கிருபையை பெற்றவர்கள் வீட்டில் நிச்சயமா ஊழியக்காரனுடைய வீட்டில் இல்லை, விசுவாசிக வீட்டில் நிச்சயமா தேவனுடைய ஆசீர்வாதம் ஆகிய பூமியும் அதன் நிறைவும் அவங்களுக்கு இருக்கணும். இல்லாவிட்டால் இயேசு இருக்கிறார்கள் என்று அர்த்தம் இல்லை. இது ஆண்டவர் தருகிற ஆசீர்வாதம் இந்த உலகத்தில் நம்ம சுவிட்சமாய் வாழ்வதற்காக மட்டும்தான். ஆனால் நீயும் நானும் பரலோகத்துக்கு போகும்போது ஆண்டவராகிய தேவன் கரம் நீட்டி கேட்பார், நீ கொண்டு வந்த கனியை எனக்கு தா என்று. என்ன கனி? ஆத்தும கனி. ஆமென், ஹல்லேலூயா. நாம் நிறைய பேர் ஜெபிக்கிறோம், நாம் நிறைய பேர் துதிக்கிறோம், நாம் நிறைய பேர் ஆராதிக்கிறோம், நிறைய பேர் ஊழியம் செய்கிறோம், நிறைய பேர் அவருக்கு பிரியமாய் காரியங்களை செய்கிறோம். ஆனால் ஆத்மாவை சம்பாதிக்க முடியல. ஏன்? ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவருடைய பர்வதத்தில், ஆண்டவருடைய கரத்தில் ஆத்ம கனியை அறுவடை செய்ய முடியல. ஏனென்றால் நீ அனுதினமும் தேவனுடைய சமூகத்தில் கடமைக்காக அல்ல,
இல்லை ஒரு வழிமுறைக்காக அல்ல, ஒரு பாரம்பரியத்துக்காக அல்ல, இரவும் பகலும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ராத்திரி ஆனாலும் பகலானாலும் ஆண்டவருக்கு முதன்மையான இடத்தை கொடுத்து அவருடைய வசனத்திலே நீ தியானமாய் இருந்தால், நீ நீர்க்கால்கள், அதாவது ஆற்றின் ஓரத்திலே நடப்பட்ட விருட்சத்தை போல் இருப்பாய். ஆண்டவருடைய அபிஷேக நீரூற்றில் உன்னுடைய இருதயம் அந்த நீரூற்றிலே ஊற்றப்பட்டதாக நீ இருக்கும்போது, கோடை காலம் ஆனாலும் சரி, மாரி காலம் ஆனாலும் சரி என்று சொல்லப்பட்டிருக்கிறது போல, ஆண்டவராகிய தேவனுடைய பஞ்ச காலமாயிருந்தாலும் சரி, ஆண்டவராகிய தேவனுடைய செழிப்பான காலமாயிருந்தாலும் சரி, நீ ஒருபோதும் எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவருடைய கரத்தில் ஆத்துமா கனி கொடுக்க முடியாதவர்களாய் இருக்க மாட்டீர்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. புரிஞ்சவங்க மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. புரியாதவங்க இருந்தால் நான் சொல்லி தருவதற்காக ஒரு கரங்களை ஒசத்தி அல்லேலூயா சொல்லலாமே. புரிஞ்சுது? ஆமென், ஆமென். சொல்லுறோம், பாஸ்டர் நான் நல்லா சொல்லி பாக்கியேன், பாஸ்டர் நான் நல்லா சொல்லி பாக்கியேன். யாருமே என்ன செய்யல, கேட்கல. ஆனா எவ்வளவோ பேசுறேன் பாஸ்டர், கேட்கல. ஆனா அவங்களுடைய சிரசில சுகமளிக்கிற வல்லமை கர்த்தர் வைத்திருக்கிறார். அவங்களுடைய சிரசில பிசாசுகளை துரத்துக்கிற வல்லமை வச்சிருக்கிறார். பெற்ற பிள்ளைகளுடைய வாயிலிருந்து இந்த வரங்களையும் கிருபைகளையும் தேவனுடைய அன்பையும் பெற்ற பிள்ளைகளுடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தை, நல்ல சொன்னம் பாஸ்டர், நல்ல ஜோமன்னம் பாஸ்டர், ஆனா கேட்கவே இல்லை. நோ, நீ இரவும் பகலும் என்று சொல்லப்பட்டிருக்கிற பிரகாரம் ராத்திரி ஆனாலும் பகலானாலும் துன்மார்க்கனுடைய வழியிலோ துன்மார்க்கனுடைய செய்கையோ உன்னிடம் இல்லாமல், அவர்களோடு நீ உறவாடாமல், பரிகாசக்காரன் இருக்கிற இடத்துல நீ இருக்காம விலகி, நீ இரவும் பகலும் என்று சொல்லப்பட்டது போல உனக்கு ராத்திரியாகிலும் பகலாகிலும் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் இப்படிப்பட்ட மனுஷர்களோடு நீ கதை அடித்து பேசி இல்லாததை தெரிந்து கொள்வதற்காக உன்னுடைய நேரங்களை வீண் செய்கிறதை காட்டிலும், ஆண்டவருடைய சமூகத்திலே வேதத்தை வாசித்து தியானித்து கற்று புரிந்து ஆண்டவரோடு உறவாடினார், நீ இலை உதிராத மரத்தை போல, நீ உனக்கு ஆசீர்வாதம் குறைபடாத மனுஷனை போல அனுதினமும் ஆத்தும கனியை கொடுக்க வேண்டிய அறுவடையை நீ செய்யலாம். இல்லாவிட்டால் கிடைக்காது. ஆத்தும அறுவடை செய்யாம நீ மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்தோம், பரிசுத்த ஆவியை பெற்றோம், ஆண்டவருக்கு கிட்ட வந்து சபையில் வந்து அதாவது தலக்குத்தர குதித்தோம், நோ யூஸ். ஆத்தும அறுவடை செய்யாத ஆத்துமா அறுப்புண்டு போகும் என்று கர்த்தர் பரத்திலிருந்து சொல்லி தேவ பிள்ளைகள் வேதத்தில் எழுதி வைத்திருக்கிறார்கள். சிந்தித்து பாருங்கள், யோசித்து பாருங்கள். இந்த 1வது சங்கீதத்தினுடைய அர்த்தம், கர்த்தராகிய தெய்வம் சொல்லுகிறார், நீதிமான்களுடைய வழியையும் அறிந்திருக்கிறேன், துன்மார்க்கனுடைய வழியையும் அறிந்திருக்கிறேன், 2 பேருடைய வழியும் அறிந்திருக்கிறேன். ஆண்டவருடைய சமூகத்தில் கர்த்தருக்கு முதலிடம் கொடுக்காம நீ உன்னுடைய காரியங்களுக்காக, உன்னுடைய வருமானத்துக்காக, உன்னுடைய வாழ்வுக்காக முதலிடம் கொடுத்து கர்த்தருடைய இருதயத்தின் சித்தம் என்ன, கர்த்தருடைய இருதயத்தின் விருப்பம் என்ன என்பதை நீ அறிந்து கொள்ளாமல் நீ உலகத்திலே ஓடிக்கொண்டிருக்கிற துன்மார்க்கனை போல வாழ்ந்து கொண்டு இயேசுவை ஆராதிக்கிறேன் என்று சொல்லுகிற ஆவிக்குரிய துன்மார்க்கனாய் இருக்கிற உன்னையும் கர்த்தர் அறிந்து வைத்திருக்கிறார். இல்லை, இரவும் பகலும் துன்மார்க்கர்களை விட்டு, பரிகாசக்காரர்களை விட்டு, பொல்லாப்புக்காரனை விட்டு விலகி நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஆண்டவருடைய வசனத்திலே தியானமாய் இருக்கிற மனுஷனையும் அவர் அறிந்திருக்கிறார். அவனுடைய வழியோ கர்த்தருக்கு பிரியமான வழி.